நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தைரியமாக சொல்ல முடியும். உண்மையிலே சொல்கிறேன், நான் பெருமைக்காக சொல்லலை. நம்ம ஆண்டவர் சொன்னதை நமக்கு அவர் சொல்கிறத நம்ம கேட்டு கேட்டு ஓடும்போது கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு வருகிறார். ஒருவேளை அன்றைக்கி சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அழைத்தார். ஆனால் அவர் கேட்டார். கூப்பிட்ட உடனே கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். ஒருவேளை அந்த ஆண்டவர் இப்படி நடத்தினார், அவரை அழைத்தார், அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இது ஒருவேளை இதை பார்க்கிற தேவஜனமே, நம்மை உயர்த்துவதற்காக நம்மை ஆவிக்குரிய சகல நன்மைகளினாலும் உலக பிரகாரமான நன்மைகளினாலும் நம்மை நிரப்புவதற்காக தான் நம்மை அழைக்கிறார். பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு போனோம், ஏதோ அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், என்னை மேய்ப்பராக நீங்கள் நடத்துங்கப்பா. நம்ம இந்த உலகத்தில் தவறி விடுவோம். ஆனால் ஆண்டு இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடி நாம் செபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு மை துதிக்கிறப்பா. நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், நீ பெரியவரப்பா. நீர் எங்களுக்காக ஜீவனே கொடுத்து எங்களை வாங்கினவர். உங்கள் ரத்தத்தை கொடுத்து எங்களை வாங்கினீரப்பா. ஆமாப்பா, எங்களை வாங்கினீங்கப்பா. ஒருவேளை சத்துரு எங்களை எங்குடி பிடுங்கலான்னு நினச்சா கூட, ஏன்னா நீங்கள் வாங்கிட்டீங்க. எல்லாரும் இதை பார்க்குற எல்லா ஜனங்களும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். எல்லாரையும் மீட்டெடுக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். சத்துரு எங்கேயும் யாரையும் தொட்டக்கூடாது. இந்த ஆரம்பத்தில் நம்முடைய கர்த்தருடைய கரம் எல்லாரையும் தொடுவதாக தொடட்டுமே சுவிநாமத்தினாலே. எல்லா ரீமானா ஷாக்கடா துடக்கவனா அவருடைய ஆளுகையெல்லாம் வெளியேறுவதாக. ஜனங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, வாலிபர்களை விட்டு, படிக்கிற பிள்ளைகளை விட்டு, வேலை பார்க்குற பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, வருமானங்களை விட்டு, ஊழியங்களை விட்டு, சரீர சுகத்தை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, ஜெப வாழ்க்கையை விட்டு எல்லாம் வெளியேறட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லா அந்நிய வல்லமைகளும் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த ஸ்தாபனத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த தொடர்ச்சியில் நம்ம பேச முடியாது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் பேசுகிறதை வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏசாயா 51 அதிகாரத்தில் 9 வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. எலும்பு எலும்பு பலன் கொள், எலும்பு எலும்பு பலன் கொள். ஆண்டு சொல்கிறார் பலன் கொள். ஆமாம், எலும்பு தான் கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். ஒரு மனைவி பாருங்களேன், நம்ம சமையல் செய்யணுன்னா கூட நம்ம எலும்புனா மட்டும்தான் நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். எல்லா வேலையும் ஓடி ஓடி செய்யணும்னா உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம ஒரு காரியம் நடத்த முடியாது. அப்போது ஆண்டு இதில் சொல்கிறாரு, இதில் வசனம் சொல்லுது எலும்பு எலும்பு பலன் கொள். எதுக்கு தெரியுமா? ஆண்டு உங்களுக்கு பெரிய அதிகாரத்தை எல்லாம் அவருடைய கிருபையை தர காத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எலும்பு எப்படி எழும்பணுமா அன்று சொல்கிறாரு. இந்த வசனத்தில் சொல்லுது பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவஜனமே, எபேசியர் 6 அதிகாரத்தில், எபேசியர் 6 அதிகாரம் நம்ம வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு பவுல் எழுதுகிறார். 6 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10 வசனம் சொல்கிறது, கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமாம், அவருடைய சத்துவம் அதான் பாருங்கள். பலன் எப்போ வரும் தெரியுமா? சத்துவம் ஒருவேளை நம்ம சாப்பிட்றோம், அதில் பலனும் கிடைக்கணும் இல்லை. பலனுக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் கூட, ஆனால் ஆவிக்குரிய பலன், சத்துரு அழிக்கக்கூடிய பலன், தேவ பலனை ஓடுகிறதுக்கு பலன் வேதத்தில் தான் மகத்துவம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறார் கடைசியாக என் சகோதரரை, அவர் சொல்கிறார் பாருங்களேன், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படணுமா? 11 வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு
எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நான் முதல்ல ஆரம்ப ஜெபம் ஜெபிக்கும்போது அப்படி ஆண்டவர் அதை மக்களை பார்க்குற மக்களை அதை எனக்கு காண்பிக்கிறார். எப்படின்னா, அங்கங்கே அவன் டச் பண்ணுறான், சரீரத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அவன் கை வைக்கிறான். இதெல்லாம் நம்ம பகுத்தறியக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதான் பலன் கொள். ஒரு பலன் இருந்தால் தான் இந்த காரியம் ஆவிக்குரிய பலன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய பலத்தின் அவங்களை இடைக்கட்ட போகிறார். பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணுமா? தரித்து கொள்ளணும், நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிற வார்த்தை. ஒரு ஆர்மியை போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனம் இருக்கிறது. ஆமாம், நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு விரோதமாக எழும்புகுதா, அதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, நிறைய நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம அந்த வார்த்தையை சொல்லி ஒரு எந்த பலவீனத்துக்கு எந்த மெடிசனை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதபோன்னு சொல்லுங்கள், சத்துரு அழிக்கப்படுவான். அந்த வார்த்தையின் வல்லமை, ஏன்னா வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதுகிறார், என் வார்த்தை ஒரு வெறுமையாய் திரும்பாது. ஆனால் நானும் நீங்கள் இதை பார்க்கிற நம்ம இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். வார்த்தை இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய வார்த்தையினால் நம்ம இந்த உலகத்துக்கு பாவத்துக்கு நம்ம விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கிறது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், ஆகையால் 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணிகளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார். ஆமாம், சர்வாயுத வர்க்கம் வேதவசனங்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பலன் கொள்ளணும்னா, எழும்பு எழும்பு, நீ பலன் கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அதை நம் அறையில் கட்டினவர்களாய், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, எனக்கு அன்பான சகோதரிகளே, பெற்றோர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தீர்க்கன் அப்படி சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். உட்கொண்டாராம், சாப்பிட்டாராம். ஆமாம், அவ்வளோ ஆசை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, வாஞ்சை வார்த்தையின் மேலே ஆசையாக வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம அப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். முடிந்த அளவு வாசிங்கடா. இன்றைக்கு உலகம் வேறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு, நமக்கு தெரியும். பாருங்கள், இந்த வார்த்தை சொல்கிறது, கடைசியாக என் சகோதரரே, அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரிலும் அப்படி சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். வார்த்தையில் பலப்பட்டால் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், பிரச்சனையை ஜெயிக்க முடியும், பலவீனங்களை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும். செபிக்க கூட முடியாது. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா வார்த்தையினால் நம்ம நிரம்பி இருக்கணும். இயேசுவா கூட பாருங்களேன், வார்த்தையினால் தான் அவனை ஜெயித்தார். எழுதியிருக்கிறதேன்னு சொன்னார், நீ சாஸ்திராங்கமாக விழுன்னு சொன்னான். வந்து இயேசுவாவை பார்த்து கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஓடியே போயிட்டான். வார்த்தை சொன்னால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம சோத்திரம் போடலாம், நம்ம ஜெபிக்கலாம், அழலாம், தவறே இல்லை, கண்ணீரோடு ஜெபிக்கலாம். ஆனால் அவனை ஜெயிக்கணும்னா வார்த்தையை வச்சா தான் ஜெயிக்க முடியும். சில பிரச்சனை நம்மளை மேற்கொள்ள வருதுன்னா வார்த்தையை வச்சா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமாம், உன் கண்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அவர் சொல்கிறார், என் கண்களுக்கு கலிக்க போட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். ஒருவேளை இச்சை வருகிறதா, வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்களுக்கு உங்கள் பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கலிக்க போடுங்க பார் சொல்லலாமே. நம்ம ஆண்டவர் தானே, நம்ம நண்பர் இல்லை, நம்ம தகப்பன் இல்லை, நம்மளை நேசிக்கிறவராச்சே. நம்மளை ஒரு நாள் வெறுத்துருக்கிறாரா, நீ இதை செய்துட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை என்னைக்காவது சுட்டி காட்டியிருக்காரா? இல்லை. ஐயோ, நம்ம ஆண்டுட்டு தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்காதங்க. உடனே ஆண்டுட்டு ஓடிவாங்க. இன்றைக்கி எழும்புங்க, பலன் கொள்ளுங்க, வேதத்தை வாசிங்க. நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்ட வேதம் அவ்வளோ தியாகத்தோடு எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள். நாம் வாசிப்போம், நேசிப்போம், விடுதலை தருவார், பலன் கிடைக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டவனுமாய் அந்த வார்த்தைகளை கொண்டு தேவ பிள்ளைகளே ஒரு பெரிய ஆர்மியாக உங்களை நிறுத்துவார் ஆண்டவர். பிசாசு உங்களை பார்த்தா பயப்படுவான், நம்மளை அழிச்சிருவான்னு அவனுக்கு தெரியும். அழிச்சிருவான்னு உங்களை பார்த்து அவனுக்கு பயப்படுவான். நீங்கள் அவனை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவனை அழிப்பீங்க. இன்றைக்கி ஆண்டவர் அப்படி சொல்கிறார், பலன் கொள். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவா அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்தார். எப்படி சொல்கிறாரு நமக்கு தெரியும்ல. மத்தேயு சுவிசேஷம் ஆண்டவர் இயேசுவா எப்படி சொல்கிறார், அவன் சொல்கிறான்,
ஏசுபாட்டே பேசினோம்னா அப்போ நம்மளை எப்படி போராடுவான்? அது சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4 தாளக்குதியும் அப்படிங்க. எப்படி பேசுகிறான் பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே போயிட்டான். வேற சொல்கிறான் பாருங்களேன், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, ரஷ்ய தேசத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே பெரிய பிரச்சனை வந்தது. ஒரு தேவதாசன் நல்ல ஊழியம் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள், ஆத்துமாக்கள் ஒரு நாள் அவரை வந்தாங்க, முகத்தை மூடினார்கள், கட்டி கொண்டு போனார்கள், இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவரும் என்ன செஞ்சிட்டார்னா, மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னார். ரெண்டாவது சொன்னாங்க, கூப்பிட்டு பேசினாங்க, நீ உனக்கு நல்ல நீ ஏசாமியை நீ மறுதலிச்சிட்டனா நீ உனக்கு நல்ல பில்டிங் தருவோம், நல்ல ஒரு வேலை, அரசாங்க வேலை தருவோம், நல்ல சொகுசு கார் தருவோம், நல்ல நீ ரன் பண்ண முடியும், நீ மறுதலிக்கணும்னு சொன்னோடனே அவன் மறுதலித்து விட்டான். இந்த ஊழியர் மறுதலித்து விட்டார். நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் உடனே மறுதலித்து விட்டார் 2 விசுவாசிகளை. மறுநாள் இவர் மறுதலித்து விட்டோன்னே 2 விசுவாசிகள் அவருடைய சபையில் உள்ள மக்களை பெண்களை கொண்டு வருக, தாயும் மகளையும் கொண்டு காண்பிக்கிறாங்க. இதுகளை நீ சுடணும், இவங்க 2 பேரையும் சுடணும், ஷூட் பண்ணணும்னு சொன்ன உடனே என் தேவஜனமே பிசாசு அப்படி தான் ஏமாற்றுவான். ஷூட் பண்ணணும்னு சொல்கிறான். ஷூட் பண்ணணும்னு இவங்க என்ன பண்ணிட்டான்னா, இவர் உடனே ஷூட் பண்ணும்படியாக கன்னை எடுத்து விட்டார். அந்த பெண்கள் அழுறாங்க, ஐயா எங்களை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவங்களே, எங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினவங்களே, எங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துனீங்களேன்னு சொல்லி கதறாங்க. அவன் பார்க்கவில்லை. அவர்கள் தலைவர்கள் சொன்னதை கேட்டான். கன்று ஷூட் பண்ணிட்டான். 2 பேரும் சுட்டு விழுந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவன் கன் கையிலேருந்து விழுவதற்கு முன்பதாக இவனை அங்கேருந்து ஷூட் பண்ணி விட்டார்கள். அதே இடத்துல மரித்து விட்டார். தேவ பிள்ளைகளே, பிசாசு இதை தான் செய்வான். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மைதான். எல்லாம் பாருங்கள், ஏசுவா தான் ஞானமாய் பதில் சொல்லுகிறார். அப்படியே கன் சுட்டுட்டான். அதே இடத்துல அந்த ஸ்பாட்டில் இறந்து போனார். அவன் இப்படித்தான் நம்மை ஷூட் பண்ண நின்று கொண்டு இருக்கிறான். ஏன் இதற்கு சொல்கிறேன்? வார்த்தையினால் நிரம்பி இருப்போம். ஒருவேளை சிலர் 5 அதிகாரம் வாசிக்கிங்க, நீங்கள் எத்தனை அதிகாரம் வாசித்தாலும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே எத்தனை வார்த்தை போகிறது. வாசிக்கிறது நல்லது தான், ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறார்? நம்ம எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? நாம் எதில் தவறி இருக்கிறோம்? அப்படிலாம் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய அந்த கண்ணாடி அல்லவா உங்களே என்னையும் சீராய் நேராய் நடத்தும். தவறிடுதோம் உடனே நம்மை நடத்துவார். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவா சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறதே. போயிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தையினால் எல்லாவற்றுக்கும் வார்த்தை சொல்லுங்கள். தீங்கு நம்மளுக்கு சில நேரம் பயம் வரும். உடனே ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். ஆமாம், என்னை தாங்குங்கப்பா. நீங்கள் எல்லா வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிக்கலாம். என்னென்ன வார்த்தை உங்களுக்கு தர்றாரோ நம்ம ஜெபிக்க முடியும், ஜெபிக்கலாம். அதை தான் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன். எனக்கு அன்பான இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அநேக நீங்கள் பார்க்குறீங்க, அநேக நீங்கள் பலவீனங்கள் அப்படின்னு இருக்கும்போது ஜெபிக்க சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை விடுவிப்பாராக. அதற்காக தான் அநேக ஊழியர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியில் இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கே பார்த்து ஆண்டோடைய கிருபை வேதவசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தெபராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. எழும்பும் அளவும் நீங்கள் எழும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குடும்பம் பாழாக போகாது.
பாழான நிலங்களை எல்லாம் பயனிலமாய் மாற்றுகிறவர். ஒருவேளை நமக்கு ஜெபிக்க பல தடைகள் வரும். அதில் தான் நம்ம இயேசுவோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கணும். நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அர்ப்பணிங்க. என்னை வேத வசனத்தால் நிரப்பி இருங்கப்பா, என்னை நிரப்பி இருங்கப்பா. நான் பலன் கொள்ளணும். பலன் இல்லாமல் தான் சோர்ந்து போகிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசிங்க. அநேக உயிர் பெற்றதுக்கு அநேக பரிசுத்தவான்கள் ஓடுவதற்கு என்ன தெரியுமா? வார்த்தை தான் வழி, சத்தியம், ஜீவன், பலன், கிருபை எல்லாமே இதுதான். எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு இங்கே தெபொராளாகி நான் எழும்பும் அளவும், தெபொராள் சொல்கிறாங்க, நான் எழும்பலைன்னா என் குடும்பம் பாழா போயிடும், எங்கள் கிராமம் பாழா போயிடும், எங்கள் ஊழியம் பாழா போயிடும், எங்கள் திருச்சபைகள், கிராமங்கள். தேவஜனமே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பாழாய் போயின கிராமங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, ஆனால் கிறிஸ்தவம் ஆவியானவள் நடத்தப்படுகிற மக்கள் இல்லையே. ஏதோ வேலை பார்க்குறோம், ஓடுறோம், சாப்பிட்றோம். இல்லை, நீங்கள்லாம் கிராமத்துக்காய் ஜெபிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவஜனமே, முதல்ல வாசனத்தால் நிரம்பிடுங்கண்ணே. வார்த்தையை வாசிங்க, உங்களுக்கு அது உள்ளே போகும். எல்லா நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் நம்மை தூக்கி நிறுத்தும். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை சோத்தரியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை ஆண்டுடைய இருதயம் நாடுகிறதாம். ஆமாம், தேடுதான். மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணுமா? நான் எழும்புவேன் ஆண்டவரே, நான் இது வரைக்கும் தூங்கிட்டேன்ப்பா, இது வரைக்கும் உலக பிரகாரமாக ஓடிட்டேன். உலகம்னு பாருங்கள், இந்த உலகத்தில் நான் போன வாரம் அந்த செய்தி கொடுத்தேன். உலகத்தில் இந்த தூசி எதாவது நமக்கு எதாவது கொண்டு போகிறோமா? ஏதாவது சாரீஸ், ஏதாவது நகைகள் எதையாவது கொண்டு போகிறோமா? இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார், தூசி உதறி விடு, தூர போடு எல்லாத்தையும். அதுக்காக எல்லாத்தையும் தூர போகும், எல்லாம் தேவைதான். ஆனால் அதையே நம்ம கட்டி இழுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் எழும்ப முடியாது. எழும்புவது ரொம்ப கஷ்டம். இங்கே சொல்கிறாரு, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய், நிறைய ஜனங்கள் இருக்காங்க தான், ஒரு தேவராளை போல எழும்புவதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? செபிப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, தேடுதாராம். என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தெபொராள் எழுந்ததுனால 12ஆம் வசனம் சொல்லுது, விழி விழி தெபொராளே, விழி விழி, பாட்டுப்பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. நம்மளை அழிக்க வர்றவனை நம்ம அழிக்க முடியும் தெய்வ பிள்ளையே. கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு தருவார். அதான் பலன், தேவ பலன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, ஆண்டவரை என்னை மனப்பூர்வம் ஒப்பு கொடுக்குறேன், என் கிராமம் பாழாக கிடக்குது ஐயா. எத்தனை கிராமங்கள் தெரியுமா? ஆண்டவரே உங்களை சொல்வார், நீ தெபொராளை எழும்புவாயா, எழும்புவாயா. வேத வசனமும் ஜெபமும் இருந்தால் நம்ம ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். ரெண்டும் வேணும் நமக்கு, அந்த ரெண்டு ஊன்றுகோல். நம்ம மூச்சே அதுதான். பாருங்களேன், உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ, ஆளும்படி கிருபையை தருவார். வசனம் சொல்லுகிறது, அதுக்கு கீழே 13ஆம் வசனம், மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். ஆளுகை ஆண்டு சொல்றார், உனக்கு தீர்க்க தரிசனம் தருவேன், கிருபைகளை தருவேன். சத்துரு அழிக்கக்கூடிய எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வண்ணமாய் அவருடைய சத்துவத்தின் பலத்திலே தேவ கிருபை நம்மை ஆண்டு கொள்ளும், உடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளும். நம்முடைய கிராமத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? செபிப்பதற்காக ஊழியம் செய்யும்படி ஒப்புக் கொடுப்பீர்களா? ஏதாவது ஒரு வீட்டில் போய் சில காரியங்களை பேசி கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்கம்மா. நாளெல்லாம் கடந்து போகிறதே,
உங்களை அர்ப்பணிப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? பார்த்தீங்கன்னா அந்த நியாயாதிபதியில் 5:2 சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதி சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை சோத்தரிங்கள். ஒப்பு கொடுக்கணும். நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஜெபிச்சா நம்ம பாதிப்பு வந்துடும். கிடையவே கிடையாது. நம்ம உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஆமாம், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஏமாற்றக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, பொறாமையாக நினைக்கக்கூடாது, வன்கண்ணோடு பார்க்கக்கூடாது. இவங்கெல்லாம் இப்படி வளர்கிறாங்களே அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு தெபொராளாய் மாற வேண்டும். மாறுவீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமாம், சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 1 வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். என்னப்பா எப்படி எழுத பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தை நேசிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, தேசம் அழியுதுப்பா, வாலிபர்லாம் அழிஞ்சிட்ருக்காங்கப்பா, குடும்பங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குப்பா, ஐயா எங்கள் தேசம் நிலைமை வித்தியாசமாக இருக்கப்பா, அப்படிலாம் ஜெபிங்க. உங்களை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்பீங்களான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. தேசம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. தலைவர்கள் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குடும்பங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், ஐயோ எத்தனை மரணங்கள். யோசித்து பாருங்கள். திடீரென்று மரணங்கள். குடும்பங்கள் எத்தனை சிதைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று சொல்லுகிற அன்பு சத்தம் உங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும், உங்கள் இருதயத்தில் பேசட்டும். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்றைக்கி அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். நான் தெபொராளாய் எழும்புவேன் ஆண்டவரே, நான் பலன் கொள்ளுவேன் அப்பா. பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஏசாயா 51 அதிகாரத்தில் பாருங்களேன், எலும்பு எலும்பு 9 வசனம் மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எலும்பு எலும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. நீ ரட்சிக்கப்பட்ட நாளில் எதுக்கெல்லாம் நீ அர்ப்பணிச்சியோ, நான் அப்படி செய்வேன், அந்த ஊழியத்தை செய்வேன், அப்படி சர்ச்சுக்கு ஓடுவேன், காணிக்க கொடுப்பேன், ஏதாவது சிலருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு எத்தனை முறை நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம், எத்தனை மீட்டிங்கில். அது சொல்கிறாரு, எலும்பு. மறுபடியும் சொல்கிறார், எழும்பினபடி எழும்பு, முன்ன மாதிரி எழும்பு. எழும்பு, ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. சத்ரு அழித்தது நீங்களாம். அந்த கிருபை உங்களுக்கு தருவாராம். இது வரைக்கும் பிசாசு பயமாக இருக்கா, சர்ப்பம் வர மாதிரி இருக்கா, அப்படிலாம் காமிப்பான். இதெல்லாம் நீங்கள் அழிக்க போகிறீங்களா? அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. உங்களை அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தர் உங்களை தெபொராளாய் பார்க்கிறார். சகோதரர்களாக இருந்தால் உங்களை ஒரு தானியேலாய் உங்களை பார்க்குறார். எழும்புவீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா பின்னோக்கேனா. பின்னால் போய்கிட்டு இருக்கீங்களா? பின்னோக்கேனா. அர்ப்பணிப்பீங்களா? பின்னோக்கேனா. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, பின்னோக்கேனா 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 பின்னோக்கேனா. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கேனா
பின்னோக்கேனா பின்னோக்கேனா பின்னோக்கேனா. இயேசு என் மீத்ரு, சாத்தான் என் சத்ரு. இயேசு என் மீத்ரு, சாத்தான் என் சத்ரு. இயேசு என் மீத்ரு, சாத்தான் என் சத்ரு. பின்னோக்கேனா பின்னோக்கேனா. தேவஜனமே, பின்னிட்டு பார்க்காதே. பின்னிட்டு பார்த்த லோத்து மனைவி உப்பு தூணாய் மாறினாள். ஜீசஸ் உங்களுக்கு நன்றி அப்பா. எழும்பு, வார்த்தையிலே எழும்பு, கிராமத்திற்காக எழும்பு. ஜீசஸ் உங்களுக்கு நன்றி அப்பா. என் ஜனங்களை எழுப்பி விடுவீராக. கர்த்தருடைய வல்லமை இந்த குடும்பங்களை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. வானம் திறக்கப்படுவதாக, எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வார்த்தைக்கு விரோதமாய், ஜெபத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் மாண்டு மடிவதாக. தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பார்களாக. கிராமங்களுக்காக, பட்டணத்துக்காக, தேசத்திற்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஓ என் ஜனங்கள் தன்மைகளை அர்ப்பணிப்பார்களாக. ஜெபிக்கும்படி எங்கள் பிள்ளைகளை எழுப்பி தருவீராக. வாலிபர்கள் எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. எல்லாரையும் ஆசீர்வதியுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆதியாகமம் 49:25 படி இவர்களை உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். சத்ரு உள்பகுதியில் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஏசாயா 51:9 படி எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணுவீராக. உடைய வார்த்தையினால் இவளை அலங்கரிப்பீராக. இவளை ஒரு ஆர்மியாய் மாற்றுவீராக. உமக்கென்று போர் வீரர்களாய் நிறுத்துவீராக. ஆசீர்வதி, காத்துக்கொள். எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பலவீனமாய் இருப்பார்களாம், இன்றைக்கு சுகமாக்குவீராக. வறுமையில் இருப்பார்களான வறுமைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ இவர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் விலகி போவதாக. கர்த்தருடைய கரம் பலத்த காரியத்தை செய்வதாக இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதியும் என் ஜனத்தை, ஆசீர்வதியும். விடுவிக்கப்படுவார்களாக. எல்லாம் எரிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தில். தேவையற்ற காரியங்கள் எரியட்டும். அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இவர்கள் வாழ்க்கை துளிர்ப்பதாக. ஆசீர்வதியும். பாட்டு பாடட்டும், எழும்பட்டும். ஆளுகையை கர்த்தர் கரத்திலே கொடுப்பீராக. உங்க ஆளுகையப்பா, ஓ உம்முடைய ஆளுகை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும். பயம் மறையட்டும், பயம் விலகட்டும். இரவிலே தூங்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவதூதர்கள் இறங்கி வருவார்களாக. பாதுகாவல் உண்டாவதாக. ஆசீர்வதியும். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.